வணக்கம், நான் டாக்டர் ஷர்மிளா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் நியூட்ரிஷன் கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்க்குறேன். இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி 60 வருட பாரம்பரியம் மிக்க கல்லூரி. இங்கு 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. சென்னை மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருந்து பல மாணவர்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த கல்லூரியில் யூஜி அண்ட் பிஜி அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ கிராஃப்ட் கோர்ஸஸும் ஆஃபர் பண்ணுறோம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி கிட்டத்தட்ட 60 வருட பாரம்பரியம் மிக்க கல்லூரி. இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் யூஜி கோர்ஸ் அண்ட் பிஜி கோர்ஸ் ரெண்டும் இருக்குது. அது தவிர டிப்ளமோ அண்ட் கிராஃப்ட் கோர்ஸஸும் இருக்குது. பட் யூஜி கோர்ஸ் ஜேஇ எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் உள்ளே படிக்க வர முடியும். இந்த யூஜி கோர்ஸ் வந்து B.sc HN டிகிரி ஆஃபர் பண்ணுவாங்க. மாஸ்டர் டிகிரி வந்து M.sc ஆஃபர் பண்ணுவாங்க. NCHM சிடியும் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லியும் இணைஞ்சு இந்த டிகிரி உங்களுக்கு வழங்குறாங்க. அதனால சர்டிஃபிகேட்டுக்கு உங்களுக்கு வேல்யூ ரொம்ப அதிகம். 4 டிபார்ட்மெண்ட்ஸ் மேஜராக படிப்பாங்க. நம்பர் 1 ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஃபுட் அண்ட் பிவரேஜ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, FMB டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். பட் முதல் வருடத்தில் எல்லாமே சொல்லி தருவாங்க. இங்கே பிளேஸ்மெண்ட் சொல்லும் போது வெறும் ஃபுட் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் உணவு இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ ரோட்வேஸ் சொல்லலாம், ரயில்வேஸில் சொல்லலாம், ஏர்வேஸில் சொல்லலாம், பப்ளிக் செக்டார்ஸில் சொல்லலாம், ஹாஸ்பிட்டல்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஒரு ஆசிரியராகவும் நீங்கள் வேலை செய்யலாம். ஸோ இந்த ஜேஇ எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து NTA அப்படின்ற ஆர்கனைசேஷன் நடத்துது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் வரும். இந்த NTA ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸும் இவங்க தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கணும், nchm.jee.nic.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கம்ப்ளீட்டாக வேறு ஒரு எக்ஸாமினேஷன். ஜேஇன்றது கம்ப்ளீட்டாக இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மற்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸ் புரியுது. ஆனால் எல்லாமே இந்த NTA தான் நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜேஇ எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் எக்ஸாமினேஷன். நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது கூட எங்களுக்கு தெரியல, எப்படி அப்ளை பண்ணணும் தெரியலன்னு கூட நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். சென்டர்ஸ் இருக்குது ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இதை எப்படி அப்ளை பண்ணணுன்றதுக்கு வந்து கவர்மெண்ட்டே 1.5 லட்சம் சென்டர்ஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியா வச்சுருக்காங்க. ஜேஇ எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் உங்களுக்கு அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். இதில் வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட், அது 30 கேள்வி இருக்கும். ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் டிடக்ஷன், அதில் 30 கேள்வி இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அது 30 கேள்வி இருக்கும். அப்புறம் முக்கியமாக இங்கிலீஷ் லாங்குவேஜ், அது மட்டும் 60 கேள்வி. அப்புறம் ஆப்டிடியூட் ஃபார் சர்வீஸ் செக்டர், அது 50 கேள்வி. இது எல்லாமே மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா 200 கேள்வி இருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதில் நீங்கள் நெகட்டிவ் மார்க்கிங்னு இருக்குது. சப்போஸ் ஆன்சர் உங்களுக்கு வந்து தெரியல, குத்துமதிப்பாக நம்ம ஒரு டிக் போட்டு எழுதிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஆன்சர் நீங்கள் தவறாக எழுதுறதுக்கும் -1 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஆன்சர் சுத்தமாக தெரியல அப்படின்னா எழுதாமல் விடுறதே பெட்டர். ஏன்னா ஆன்சர் எழுதாமல் விட்டால் உங்களுக்கு 0 தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நெகட்டிவாக எழுதுறீங்கன்னா அதுக்கு -1 மார்க் பண்ணிடுவாங்க. இந்த 5 சப்ஜெக்ட் மார்க்கும் நீங்கள் ஆட் ஆகிட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் 2 பேர் ஒரே மார்க் அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷில் கொஞ்சம் யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஹையர் ரேங்கிங் வரும். ஸோ இந்த அட்மிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் ப்ளஸ் சாய்ஸ் பேஸ்ட். மெரிட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அதுவும். சாய்ஸ்னால் நீங்கள் வந்து சாய்ஸ் கொடுப்பீங்க, எந்த ஊரில் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் அவங்க சொந்த ஊர்லேயே படிக்க விரும்புவாங்க, சில பேர் நான் வெளியே போய் வேறு ஒரு காலேஜில் படிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 81 கல்லூரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எதுக்கு வேணாலும் உங்கள் சாய்ஸை கொடுக்கலாம். ஸோ உங்கள் மெரிட் மார்க்கும் அந்த சாய்ஸையும் சேர்த்து இணைஞ்சு தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே ஆன்லைனில் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இருக்குவாங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணி எழுதலாம். பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஆன்சர் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெவ்யூன்ற மோடு சூஸ் பண்ணிக்கலாம். 2 விதமான ஆன்சர் சூஸ் பண்ணுவீங்க. ஒன்று சேவ் கொடுத்துட்டு அடுத்த கேள்விக்கு நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுவீங்க. இன்னொரு ஆப்ஷன் மார்க் ஃபார் ரெவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுப்பீங்க. சப்போஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆன்சர் எனக்கு தெரியும் அப்படின்னா சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கேள்விக்கு நீங்கள் போகலாம். இப்போ சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா மார்க் ஃபார் ரெவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கேள்விக்கு போகலாம். போயிட்டு நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த கேள்வி எந்த டவுட் இருந்துச்சோ அந்த கேள்விக்கு வந்து மறுபடியும் அந்த கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இது எல்லாமே நீங்கள் 3 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட்டில் என்ன ரிசர்வேஷன் பாலிசிஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ரிசர்வேஷன் பாலிசிஸ் அப்படியே இதுலேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணமாக SC, ST, OBC, PWD இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸாக்டாக இங்கேயும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஜேஇ எக்ஸாமினேஷன் எல்லாமே ஆன்லைனில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஒரு கொஞ்சம் குழப்பம் இருக்கும், எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. nta.ac.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். மார்க் டெஸ்ட்னால் நீங்கள் எப்படி ஒரிஜினலாக ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதோடைய பேட்டர்ன் அதே மாதிரி இருக்கும்.
அது ஒரு தடவை நீங்கள் ரிஹர்சல் பார்த்துட்டிங்கன்னா ஒரிஜினலாக எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்க்குரிய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். இல்லை வெப்சைட் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா jenchm@gmail.com இமெயில் முகவரிக்கு நீங்கள் ஒரு மெயில் போட்டிங்கனாலும் அதில் உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் பார்க்கலாம். டோல் ஃப்ரீ நம்பர் 1800-180-3151. மறுபடியும் சொல்கிறேன், 1800-180-3151. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு விவரமாக சொல்லியிருக்கிறேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்க விரும்புகிறவங்க NCHM JEE 2024 எக்ஸாமை நல்லா எழுதுங்க. IHM சென்னை வந்து ஜாயின் பண்ணுங்கள்.